சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு லோகேஷ் கனகராஜோட கூலி படத்துக்கு ரெடி ஆயிட்டு வராரு. ஆனால் இன்னும் வேட்டையன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் முடிந்த பாடு இல்லையாம். இதன் வேலைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வராங்க ஞானவேல் மற்றும் லைகா சுபாஸ்கரன். ஆயுத பூஜை வெளியிட வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவர இருக்கு. ஆனால் இந்த படத்தில் இன்னும் VFX வேலைகள் மீதம் இருக்காம். அதனால் அக்டோபர் 10 வெளிவரதில் சில சிக்கல்கள் எழுந்திருக்கு. ஏற்கனவே ரஜினி ரிஷிகேஷ் சென்ற இடத்துல சாதுக்களிடம் ஆசி பெற்று இந்த படத்தை 10ஆம் தேதி ஆயுத பூஜைக்கு வெளியிடுவதா சொல்லியிருக்காரு. வேட்டையன் ரிலீஸ் ஆகும் அதே நாளில் தான் சிறுத்தை சிவாவோட கங்குவா படமும் வெளிவர இருந்தது. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் என்பதனால தியேட்டர்கள் மற்றும் வசூலை யோசித்து கங்குவா படம் பின்வாங்கியது. ஆனால் சிறுத்தை சிவாவும் அதே தேதியை மனசில் வைத்து பல ஏற்பாடுகளை செஞ்சு வந்திருக்காரு. சிறுத்தை சிவா அண்ணாத்த படம் ரஜினியை வச்சு இயக்கினார். ஆனால் நட்பு காரணமாக ரஜினிக்கு ஃபோன் செய்து நீங்கள் வேட்டையன் படத்தை கொஞ்சம் தாமதமாக வெளியிடுவதற்கு ஏதாவது வழி உண்டா என கேட்டிருக்காரு. ஆனால் அதற்கு ரஜினிகாந்த் மறுப்பு தெரிவித்து நீங்களும் கங்குவா படத்தை திரையிடுங்க, 2 படங்களும் மோதிக்கொண்டா ஒரு பிரச்சனையும் வராது என மெசேஜ் சொல்லியிருக்காரு. சிவா எவ்வளவோ சொல்லி பார்த்தும் ரஜினிகாந்த் அந்த தேதியை விடுவதா இல்லை. இப்போது VFX வேலைகளை வெகு விரைவாக முடிக்கும்படி ஞானவேல் மற்றும் லைக்காவை வார் பிடிச்சிருக்காராம் ரஜினி. மேலும் அண்ணாத்த நட்பு கூட சிறுத்தை சிவாவுக்கு வேலை செய்யலையாம். இதுதான் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும். மேலும் சூர்யாவும் நல்ல நடிகர், சூர்யாவோட படமும் வெற்றி பெறணும், அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்ன பின்வாங்க சொல்லாதீங்க, நான் பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பாக அக்டோபர் 10 தான் எனக்கு ராசியான நாள், அதனால் அன்றைக்கி தான் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு பக்கம் சூர்யா ரசிகர்களாக இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேட்டையன் படமே ஓட போகிறதில்ல, இதில் வேற சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காம கண்டிப்பாக வேட்டையன் படம் எந்த படத்தோட மோதனாலும் ஹிட் ஆகும் என்பதில் நம்பிக்கையோடு இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டு வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து பல வருஷம் கழிச்சு அமிதாப் பச்சன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதுனால கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மனசுலாயோ அப்படின்ற ஆரம்பிக்கிற இந்த பாட்டு கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் வகையில் இருக்கும் என்று அனிருத் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் இந்த பாட்டை எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு சிறு வாரங்களில் இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. நிச்சயமாக இந்த பாட்டு மக்களுக்கு பிடிக்கும் எனவும் காவாலா பாட்டை விடவே நல்லா இருக்கும் எனவும் அனிருத் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கியிருக்க கங்குவா படம் பேன் இந்தியா படமாக 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா நாயகனாக நடிச்சிருக்காரு, பாபி தியோல் வில்லனாக நடிச்சிருக்காரு, கார்த்தி ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. மிக பெரும் பொருட்செலவில் இருக்கப்பட்டு வரும் கங்குவா பீரியாடிக் போர்ஷன்ஸ் மற்றும் ஃபியூச்சர் பிரசன்ட் ரெண்டுமே கலந்த மாதிரி எடுக்கப்பட்டு வருதாம். அதனால் இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரை பார்த்துட்டு கூட மக்கள் வியந்து போனாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படத்துக்கு சூர்யாவை எதுக்கு போட்டிங்க, பிரபாஸை போட்டிருக்கலாமேன்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்பட்டு தான் வருது. ஆனாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம சூர்யா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பயணிச்சுட்டு வராரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக இல்லை கங்குவா படத்துக்காக எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.